கன்னிராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேங்க. வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது, தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி அமைய போது, வருமானம் எப்படி இருக்க போது, குடும்ப ரீதியா எப்படி இருக்க போது, உங்களுக்கு பலமா இருக்க போதா, பலவீனமா அமைய போதா, நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லியும், ஆவணி பௌர்ணமி வரப்போதுங்க. அந்த பௌர்ணமி நாள்ல எப்படி இருக்கும்னு சொல்லியும் வீடியோ விரிவா பார்க்க போறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரும் 7/9/2025 அன்று ஆவணி பௌர்ணமி வரப்போகுதுங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் தெய்வீக சக்திகள்லாம் அதிகரித்து காணப்படுங்கிறதால அந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால நம் சந்ததிகளோட நலம் பெருகுங்க. குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்கிறதும் அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. 12 பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற முடியுங்கிறது நம்பிக்கையாக இருக்குங்க. இந்த நாளில் செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகங்க. பொதுவாக மற்ற நாட்களில் செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யும் வழிபாடுக்கு சக்தி அதிகங்க. அதுலேயும் சந்திரன் ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்றதும், வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதும், சத்யநாராயணா பூஜை செய்வதும் போன்ற நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சாலுமே அதன் பலன் 2 மடங்காக கிடைக்குங்க. நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதால அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கைங்க. அதுபோல் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டா பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. பணவரவு அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. திருமண தடையெல்லாம் நீங்குங்க. கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் தீரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வரா கடன்லாம் வந்து சேருங்க. குடும்பமும் வாழ்க்கையும் சுபிட்சம் பெறுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே பொறுமையை கடைபிடிக்கணுங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தரக்கூடாதுங்க. பொருளாதார நிலையில் சுமாராக தாங்க இருக்கும். கைப்பொருள்கள்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெளியிடங்களுக்கு செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சகோதரர்களோட அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் அதுக்கேற்ற சலுகைகளும் கிடைக்கிறதால உற்சாகமாக செயல்படுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும், வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்துக்கோங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு இந்த வாரம் திருப்தி தரும் விதமாக இருக்குங்க. மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் புதன் நட்பு வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டுமில்லாமல் மனசில் புது திட்டங்களும் உருவாகுங்க. புதிய தொடர்புகளால் நன்மை உண்டாகிற வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரம் தொழில் மூலம் உண்டாகும் செலவுகள்லாம் குறையுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொருளாதார முன்னேற்றம் உண்டாகுங்க. புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவைங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்பட்டு நீங்குங்க. வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் குறையுங்க. கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. அரசியல் துறையினருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கிற நேரங்க இது. மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள்லாம் நடக்குங்க. மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்துக்கு உதவுங்க. மேலும் உத்திரன் நட்சத்திரம் 2, 3, 4 பாதகாரர்களுக்கு இந்த வாரம் திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியமெல்லாம் சாதகமாக நடந்து முடியுங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகள்லாம் விலகும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு இருக்குங்க. மேலும் விரய சூரியனால செலவு அதிகரிக்குங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்ப்பு இழுபறியாகுங்க. குரு பார்வையால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகிற நேரங்க. செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையுங்க. எடுக்கும் முயற்சி எல்லாம் வெற்றியாக முடியுங்க. மேலும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றும் வேற வேறையா இருக்குங்க. எடுக்கும் முயற்சி எல்லாம் இழுபறியாகுங்க. வருமானத்தில் தடையும் தாமதமும் இருக்குங்க. 6ஆம் இட ராகு உங்கள் திறமையை அதிகரிப்பாருங்க. எதிர்வரும் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் செய்வார். மேலும் திட்டமிட்டு செயலாற்றுவீங்க. வெளியூர் பயணங்கள்லாம் செல்ல நேரலாங்க. வர வேண்டிய நிலுவையில் உள்ள பணமெல்லாம் வந்து சேருங்க. தந்தை மூலமாக நன்மைகள்லாம் உண்டாகுங்க. எந்த ஒரு காரியத்திலையும் தெளிவான முடிவுனை எடுப்பீங்க. மனசில் இருந்த வீண் கவலையெல்லாம் நீங்கிற நேரங்க இது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டையெல்லாம் நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாக நன்மை ஏற்படுங்க. வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கலாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதான பணிகள்லாம் செய்யும்படி இருக்குங்க. ராசிக்குள் செவ்வாய், விரைய இடத்துல கேது, சூரியன், புதன் சஞ்சரிப்பதால செலவு அதிகரிக்குங்க.
தொழில்ல முதலீட்டுக்கு ஏற்ப வருமானம் இல்லாம போகுங்க. குருவோட பார்வை உங்கள பாதுகாக்குங்க. தேவைக்கேற்ற வருமானம் வருங்க. உடல்நிலை சீராகும். எதிர்ப்பெல்லாம் விலகும். வழக்கு சாதகமா இருக்குங்க. வீண் விரயங்கள தவிர்க்க வேண்டிய வாரங்க இது. ராசிக்கு சனி, செவ்வாய் சம்பந்தம் இருக்கிறதால, ராசி அதிபதி புதன் விரயஸ்தானத்துல விரய அதிபதி சூரியனுடன் இணைந்திருக்கிறாருங்க. பணிச்சுமை அதிகரிக்குங்க. தாய் மாமாவிற்கும் தம்பிக்கும் ஏற்பட்ட மோதல்ல பழிச்சொல் உங்க பக்கம் திரும்புங்க. அறுவை சிகிச்சை செய்தவர்கள் குணமடைந்து இயல்பு நிலை திரும்புவாங்கங்க. வரவிற்கு ஏற்ற செலவு உண்டுங்க. புதிய எதிர்பாலின நட்பு கிடைக்குங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவால பதவி உயர்வு உண்டாகுங்க. பதவி உயர்வின் மூலமா பல நல்ல பயன்களை அடைவீங்க. விரும்பிய கடன் தொகையெல்லாம் கிடைக்குங்க. புதிய வீடு வாங்கலாங்க அல்லது மாறலாம். வீடு வாகனம் தொடர்பான கடன் முயற்சிகள்லாம் சாதகமாக முடியுங்க. வீட்டில் சுபமங்கல நிகழ்வுகள்லாம் விமர்சையா நடக்குங்க. பிரதோஷ நாள்ல நந்திகேஸ்வரருக்கு விபூதி அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் யோகமான பலன் கிடைக்குங்க. சில இடங்கள்ல வேலையில சவால் இருக்குங்க. சில இடங்கள்ல எதிர்ப்புகளும் இருக்கும். உத்தியோக ரீதியா சம்பள உயர்வு, பதவி உயர்வு வரலாங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பா நடக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள்ல தைரியமா ஈடுபடலாம் நீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்பெல்லாம் நீங்கி சந்தோஷம் இருக்குங்க. பிள்ளைகளால குதூகலம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல பெருமையும் புகழும் கிடைக்குங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க உகந்த காலங்க இது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை கூடி பொருள் வரவு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள், திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற நேரங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள்லாம் நீங்குங்க. பிள்ளைகளால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. பெரியோர்களின் ஆசி கிடைக்குங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பணம் இருப்பை உயர்த்துறதுல அக்கறை காட்டணுங்க. கலைத்துறையினர் பிரகாசமான முன்னேற்றம் அடைவாங்கங்க. புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை நம்பிக்கையோட இறங்கலாம் நீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருங்க. சுக்கிரன் 11ல் இருக்கிறதால தள்ளிப்போன திருமண வாய்ப்புகள்லாம் கைகூடி வருங்க. நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. புதிய முதலீடுகளை துணிந்து செய்யலாம். இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு பாடுபடணுங்க. பண விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.